ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சுல்ல, இதுக்கு மேலேயும் வீட்டை எப்படியே வச்சுருந்தோம் அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் கிளாஸ் வேறு போயிட்டே இருக்கா, ஒன்று மாற்றி ஒன்று. வீடை க்ளீன் பண்ண டைமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு க்ளீன் பண்ணிடுவோமா? ரித்து என்ன பண்ணுற? கேக் சாப்பிட்றியா? நல்லா இருக்கா? உங்கள் அம்மா கேக் செய்கிறதுனால நீ பொழுதுக்கும் கேக் சாப்பிட்டுட்டே இருப்பியா? ஆமாம், திங்கிற முசூல் இருக்கறனால அது பேசாது. நீங்கள் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிடலாம். அங்கே தான் வந்து நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா சாமி தான் நமக்கு முக்கியம். என்னடா இவ வீடு க்ளீன் பண்ணுறது கூட நம்மளுக்கு தெரியாது, இவ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு இந்த வீடு க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் அந்த நல்ல நாள் கெட்ட நாள்லாம் வந்தால் வீடு இப்படியே கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கடம் பிஸ்னஸ் வேறு பண்ணுறோம்ல, அதனால் வீடு எப்பயுமே ஓரளவுக்காச்சும் நீட்டாக இருந்தால் தான் ரெகுலராகவே வீடு நீட்டாக இருக்கும். ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ்க்கு யாராச்சும் வந்துகிட்டே இருப்பாங்கல்ல, அதனால் வீடு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். தொட்டியில் போட்டுரு. போய் ரெஸ்ட் ரூம் போய் கழுவிட்டு வா. என்னோட ரொம்ப ஸ்பெஷல் இவர் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். முருகா ஏய், இது சாமிக்கு போ, சாமிக்கு வச்சு விட்டுட்டேன். இவர் தான் நம்ம வீட்டு முருகன், நம்ம வீட்டு வேலன். இந்த சிலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்றீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வேலு. இதுக்குள்ளே வச்சு தான் முருகனை வைக்கணும்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இதை ஒன்று வாங்கினேன். இது பேர் என்ன? படி. நாம்ளே படிக்க மாட்டோம், இது படிக்குது. இவருக்கு தான் இப்போ ஃபங்க்ஷனே. இவர் என்னன்னா போன வருஷம் வாங்கின பிள்ளையார். இந்த வருஷம் இவரை வந்து கரைச்சிட்டு வீட்டிலே வச்சுக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் யார்கிட்ட கொடுத்து கரைக்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் இந்த வருஷம் இவரை கொண்டு போய் நம்ம கரைச்சிட்டு புதுசாக ஒருத்தரை வாங்கிட்டு வருவோம். இவர் வந்து அதுக்கும் முன்னாடி வருஷம் வாங்கின பிள்ளையார். இவருக்கு வந்து இவர் கரையெல்லாம் மாட்டார், கல். சாமி நான் வச்சுக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு உலோகத்தில் செஞ்சுருக்காங்க, அதனால் இது கரையாது, கலரும் போகாது. கொண்டு போய் பேக்கிங் ரூமில் வைப்போம். இது வந்து திருச்செந்தூரில் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கும் போது அந்த பையில் இருந்துச்சு, அது அப்படியே நான் பத்திரமா வச்சுருக்கேன். பாப்பாவோட வீடியோ, காது குத்துற வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்க்கலன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதை ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டுருவோம். அதே மாதிரி பாப்பாவோட பர்த்டே இப்போ ஏப்ரலில் முடிஞ்சுது. அந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்க பார்க்கலன்னு சொல்லி சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு அங்கே வருது? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற சர்டிஃபிகேட். கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாம் அங்கங்கே வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புற அவசரத்தில் இருப்பாங்க, நான் ரொம்ப டயர்டில் இருப்பேன். அதனால் இருக்கிறதெல்லாம் எடுத்து எங்கேயாவது வச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க, நானும் கண்டுக்க மாட்டேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷனுக்கு வந்தது. பூவி கலர்னு அனுப்பிச்சுட்டாங்க, ஹேர் கலரு, அப்புறம் வேக்ஸ் பவுடரு,
வேக்ஸ் பவுடர் இதெல்லாம் இன்னும் வந்து எனக்கு ப்ரமோஷன் பண்ண டைமே கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் வேக்ஸ் பண்ண மாட்டேன், நான் வேக்ஸ் பண்ண மாட்டேன். ஹேர் க்ரோத்தும் இல்லை, கருப்பாக இருக்கிறதுக்கு ஹேரும் தெரியாது இருந்தாலுமே. அதனால் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு பண்ணலான்னு பார்த்தா அவன் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப பந்தாக பண்ணிக்கிறான். அதனால தான் இதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். வேறு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் பண்ணி விற்கலான்னு சொல்லிட்டு. இதெல்லாமே அவங்க தான் சென்ட் பண்ணாங்க. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். மேம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதை அமுச்சு விட்டவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பாருங்கள். நான் இன்னும் பண்ணவே இல்லை, இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. என் ஹஸ்பண்ட் ஃப்ரீ ஆனதும் இதை நான் பண்ணிடுவேன். அதெல்லாம் தொடக்கூடாது சாமியை. நீ நவுரு, நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா சாமியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி நீ போய் அங்கே உட்காரு போ. நீ போய் உன் இடத்துல உட்காரு. அம்மாவுக்கு வேலை நவுரு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இது வந்து கல்யாண பத்திரிக்கை. யாரோட கல்யாண பத்திரிக்கையும் இல்லை, எங்களோட கல்யாண பத்திரிக்கை தான். உங்களுக்காக ஃபேன் கூட போடாமல் பேசிகிட்டு இருக்கிறேன், வேர்க்குது. இது வந்து எங்களோட கல்யாண பத்திரிக்கை தான். இது வந்து ஏடி லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு கல்யாண பத்திரிக்கைன்னு கேட்குறீங்களா? இது வந்து அப்படிக்கல, இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வாங்குறதுக்காக கல்யாண பத்திரிக்கை. இப்படி ஒரு பொண்ணு கல்யாண பத்திரிக்கை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது நானாக தான் இருக்கும். நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த வீட்டில் இத்தனை சாமி ஃபோட்டோலாம் கிடையவே கிடையாது. இந்த ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. எல்லார் வீட்டுக்கும் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் நிறைய சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது. குட்டி குட்டி ஃபோட்டோ தான் இருக்கும். அதுவும் அந்த அட்டையில் வச்சுருப்பாங்களே அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடியிலலாம் வந்து ஃபோட்டோஸே நாங்கள் வாங்கினதில்லை. இது வந்து வாங்கி இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே தான் இதெல்லாம் வாங்கியிருப்போம். முருகன் எடுக்கிறா இவ அடி வாங்க போகிறா இப்போ விட்டு என்கிட்ட. வீடு எப்படி கிடக்குதுன்னு இதெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறோம். அப்படித்தான் சொல்கிறாங்க யூடியூப்பில் எல்லாரும். வீட்டை வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறதுக்கு பேர் டீப் க்ளீனாக. எனக்கு இப்போ தான் இப்படி ஒரு பேர் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லுங்கள், எல்லாத்தையுமே சொல்லுங்கள். கேஸ் குக்கெல்லாம் எதுக்கு சாமிக்கிட்ட வருதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏய் சாமி வெய்யே வித்துப்பா என்ன அடி வாங்க போறா. சாமி இருந்த இடத்த விளக்க மாத்துல கூட்டக்கூடாது, துடைக்கக்கூடாது. அதனால் இந்த விளக்க மாற்ற வச்சு நான் கூட்ட மாட்டேன். துணி வச்சுருக்கேன், அதை வச்சு துடைக்கலாம். யாரும் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்கவே இல்லை. கோவிலுக்கு தான் போகிறோம். அது என்ன கோவில்னா பெரியபாளையம் போகிறோம். பெரியபாளையம் போயிட்டு அங்கே ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் அப்படியே மகாபலிபுரம் பக்கத்தில் ஏதாச்சும் ஊர் இருந்தால் சுற்றி பார்த்துட்டு வருவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு திரும்ப அதிலே எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் கீழே இருக்க செல்ஃபெல்லாம் துடைக்க முடியும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சுட்டு தலைக்கு குளித்து ரெடி ஆயாச்சு. எங்கடா போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டுருக்காங்க. நாங்கள் கோவிலுக்கு போக போகிறோம். நீங்களும் வரீங்களா? வேணான்னா கேட்கவா போகிறீங்க? வாங்க போவோம்.
பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கு. அது எந்திரிச்ச உடனே போகிறோம். பாருங்க, சாமியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். திரும்பவும் தொடச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு வீடெல்லாம் பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எங்கள் அம்மா வந்தோடனே கோவிலுக்கு போயிட்டு போகிற வழியிலேயே உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ரித்து, தூங்கி எந்திரிச்சிட்டியா? எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? கோயிலுக்கா? யார் வந்திருக்கா? யார் வந்திருக்காங்க தெரியலையா? ஆயாப்பரு கேக் எடுத்து சாப்பிட்டுட்டுக்குது. சுகரை வச்சுட்டு கேக்கு தின்னுட்டுக்குது ஆயா. இந்த கேக்கு இல்லை, இன்னொரு கேக்கு. எங்கள் அம்மா பார்க்குது பைத்தியக்காரியாட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறான்னு. அதை வாங்கி நீயே பாரு. அதெல்லாம் வேணாம், அந்த செருப்புலாம் பழசாகி போச்சு. நீ தான் பொம்பளை தான். நீ சாரி அம்மா குடிச்சிருச்சு. கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி டாட்டா சொல்லு ஆயா. ஏய் சாரி அம்மா தான் கொடுத்துச்சு. சாரி வந்து வாங்கிக்கலாம். ஆயா பார்த்து போட்டேன். பஸ் அம்மி கை பிடிச்சு. அதை தான் இவனும் சொன்னான். இருங்கடி நானும் வரேன். எதுக்கு இம்பிட்டு வேகம்? பிள்ளையார் அங்கே போய் வேணான்னு துரத்தி விட்டுற போறாரு. ஓரமாக வாங்கடி. கைப்பிடி சோறு கொஞ்சம் செஞ்சு சோறு பண்ணி தக்காளி சரி விடு, இல்லைன்னா அடுத்த டைம் வாங்கிக்கலாம். வா, அவங்க இல்லவே இல்லை. வா, இல்லை அவங்களே இல்லை, விற்கிறவங்களே இல்லை. கழட்டுமா? நல்லா நடந்துது. அங்கே போ, அந்த சாமி ரித்து இங்கே வா. திரும்பி வா, அங்கே போ. அங்கே போயிட்டு வா, சாமி கும்பிட்டுட்டு வா. சொன்ன மாதிரி உங்களுக்கு கையிச்சு கையை தொங்க விட தொடாம கும்பிடு. தொடாம கும்பிட்டு வா. கும்பிட்டுட்டு வா. தொடாத. நின்று கும்பிட்டுட்டு வா. நின்று கும்பிடு. நின்று கும்பிடு. அங்கேயே நின்று கும்பிடு. கும்பிடு. இது கும்பிடு. சாமி கும்பிடு. சாமி கிட்ட பேசுறியா? சரி வா, போதும் வா. சாமி என்ன சொல்லிச்சு? போடு, ஷூ போடு, போகலாம். ரித்து வேணாமா? வேணுமா?
ஏன் இங்கே வைக்கிட்டாங்க வெளியே அவங்களே எடுத்துட்டு போயிரு அவங்க பின்னால அங்கே அங்கே அந்த சந்துக்குள்ளே போ. அரிசிக்கிட்ட நில்லுவா. தூக்கு தூக்கு தூக்க முடியுமா தூக்கு. கால் மேலே போட்டுக்கோ. தூக்கி பிடிச்சி போரு. தூக்கு தூக்கு இழுத்துக்கிட்டு வராங்க. ஆறுக்கு செருப்பு அது செருப்பையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வரேன். ஐயா கையில் எடுக்கக்கூடாது செருப்பு. ஏய் ஏய் கையில் எடுக்க ஏய் இங்கே இரு. அப்பான்னு கூப்பிடணும். வண்டி வருது அப்படியே பாச பொழிவு இப்பதான். அப்பான்னு கூப்பிடணும். சரி போ. இருடி வண்டி வருது அவனே வருவான் இரு. அப்பா வண்டி நிறுத்திட்டு வர அரிசி எடுக்கிறதுக்கு ஒரு மில்ல ரித்தோ அடி வெளுத்து போடுவேன். இங்கே இரு. இங்கே தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். விட்டுக்கிறேன். வண்டி வருதுல்ல கார் வருதுல்ல. என்ன சாப்பிட்ற? என்னது இது? சோன் பப்டியா? அம்மாக்கு ஆ நல்லா இருக்கா? யார் வாங்கி கொடுத்தா? வீடே காலி பண்ண மாதிரி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு. வண்டியான்னு சந்தோஷத்தில் கேட்குறியா? ஐயா வண்டியா அப்படின்னு ஆத்திரத்தில் கேட்குறியா? இங்கெல்லாம் விலை அதிகம்தான். ம் தண்ணி எடு. என்ன செய்யலாம் நைட்டுக்கு? போட்டுக்கிட்டான் அந்த பனியனை. எல்லா வீடியோலையும் இதே பனியன் தான். ஏண்டா இன்னொரு உள் பனியன் இருக்குதுமா இதே கலரில். குடும்பமே வச்சு வெளுத்து கட்டுறீங்களே எனக்கு ஒன்று கொடுக்கறது. ரித்து திங்கிறது தான் எனக்கு வேணும். உன் நம்பர்லேருந்து ஒரு டைம் பண்ணி பார்க்கட்டா? ஏன் தான் இப்படி பண்ணி தொலையுதுங்களோ தெரில. தூக்கி கூட கெட்டு போச்சு. ஆம்பளே போட்டு திங்கலாம். உள்ள ஆப்பிள் கேட்குறது தானே. உடலை வச்சு தின்னு திங்கவே இல்லை. இப்படி தான் பண்ணேன். கொண்டா குழம்புக்கலாம். நீதாட்டி முடிப்ப வாங்கி சொல்லலாம்.
அவள் முடிக்க மாட்டேன், நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். அவளா எடுத்து வச்சுக்கலாம். திங்க மாட்டேன், நம்ம எடுத்து ஒழுங்கி வச்சுக்கலாம். சண்டைன்னு பற்றி ஒழுங்கி அடி கொடுத்து சொன்னேன்னா அவ்வளோ பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்கோம். நீ யானை வந்துட்டு சோப்பு வாழ்ந்து யானை அட்டுப்பாய்ச்சல் வச்சிடணும். என்னை வந்து காலையில் தலைவாணி போட்டு வச்சுட்டு போட்டு போட்டு வச்சிருக்கா. உன்னை வந்து அட்டுப்பட்டிக்குள்ளே போட்டு வச்சிருக்கா. நீ டூருக்கு வேணாங்குது அப்பா. கடல் போயிட்டு கடல் டூருக்கு அப்பா உன்னை வேணாங்குது. எடுத்து பார்க்க விளக்கமா இருக்கும். போக மாட்டேன். ரித்து வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டுக்கிறா. என்னான்னு பார்த்தீங்கன்னா தோசை பாவக்காய் குழம்பு. ரித்து நீ என்ன சாப்பிட்ற? சோறா? தோசை பாவக்காய் குழம்பு. குழம்பு நான் வைக்கல, எங்கள் அம்மா வச்சிச்சு. பாவக்காய் கசகலையாம். நான் திங்கல, நான் சோறுக்கு போட்டு தின்னுக்கிறேன். தினேஷ் இன்னும் ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடு. இருந்தது யானை இல்லை, டப்பாலாம் காலையில் எதில் கேக்கு போட்டு போவ? அந்த டப்பா இங்கே இருக்கிற டப்பாக்குள்ளே தான் போட்டுட்டு போகணும். எல்லா டப்பாவும் இங்கே தான் ஒரு குண்டா ஒன்றுக்குது, அது உன் குண்டா தானே?